இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. கதவை தட்டுறாரு, வெளியே நின்று தட்டுறாரு, ஓயாமல் தட்டுகிறார், பிரயாசப்படுகிறார். நீ கதவை அடைச்சிக்கிட்டீன்னா அவர் போயிடுவார். நீ கதவை திறந்தால் உள்ளே வருவார். கர்த்தரை விட உன்னை வேறு ஒன்று இழுக்கக்கூடாது. கர்த்தரை காட்டிலும் இன்னொரு பாசம் உனக்கு வரக்கூடாது. கர்த்தரிடத்தில் நீ தங்கியிருந்தால் ஜீவன் பெற்றாய். கர்த்தரை என்று வேறொன்றில் நீ சிக்கிக் கொண்டாய், மரணம் நிச்சயம், அழிவு நிச்சயம், அவமானம் நிச்சயம். இந்த உலகத்தின் கலாச்சாரங்களை பார்க்கும்போது எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க என்று நினைக்கலாம். துன்மார்க்கன் ஆளுகிறான், ஆபாசம் நிறைந்தவன் ஆளுகிறான், அசுத்தம் நிறைந்தவர்கள் ஆண்டார்கள் ஆளுகிறார்கள், வாழ்வில் எந்த ஒழுக்கமும் இல்லாதவர்கள் ஆளுகிறார்கள், கொலைபாதகர்கள் நமது தேசத்தை ஆளுகிறார்கள், கொன்று குவிக்க அஞ்சாதவர்கள், மதத்திற்காக பிற மதத்தை அப்பாவிகளை சுட்டு தள்ளுகிறவர்கள், கொலைபாதகர்கள் நம்மை ஆளுகிறார்கள். அவர்கள் தானே ஜெயிக்கிறாங்க, அவங்க தானே நல்லா இருக்கிறாங்க என்று கொஞ்ச நாள் வாழ்க்கையை பார்த்து நீங்க ஒருபோதும் நினைச்சிடாதீங்க. இன்னமும் கர்த்தருடைய கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அலெக்சாண்டரை விட உலகத்தை ஆண்டவன் யாரும் இல்லை. ஆனால் 33.5 ஆண்டிலே அவன் படுபாதாளத்தில் விழுந்தான். நீரோ, ஏரோது, பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சார், அசிரிய மன்னர்கள், கோரேஸ் போன்றவர்கள் ஆண்ட நாடுகள் தான். அவர்களுடைய முடிவெல்லாம் பார்த்தீங்களா, தூக்கி உயரத்த சாத்தான் வைப்பான். அதை பார்க்கும்போது நாம் இவ்வளவு பக்தியா பரிசுத்தமா நீதியா கடவுளுக்காக பயந்து வாழ்ந்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்று அந்த காலத்து மக்கள் உங்களை போல அன்னைக்கு அவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கண்களுக்கு முன்னே தலைகளாய் விடுவார்கள், பட்டயத்தால் மடிவார்கள், அவமானப்படுவார்கள், பதவிகள் பறிக்கப்படும், அரசவை பறிக்கப்படும், ஐஸ்வர்யம் பறிக்கப்படும், ஆரோக்கியம் பறிக்கப்படும், மரியாதை கணம் பறிக்கப்படும். சத்துருவின் கையிலே போய் ஒருவன் சிக்கி அவனால் உயர்த்தப்பட்ட எவனும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை. எந்த அளவுக்கு பதவி, எந்த அளவுக்கு உயர்வு, எந்த அளவுக்கு துதி, எந்த அளவுக்கு புகழ், எந்த அளவுக்கு மாலை, எந்த அளவுக்கு மரியாதை, எந்த அளவுக்கு ஆள்மாகாணம், எந்த அளவுக்கு அதிகாரம், எந்த அளவுக்கு வல்லமை என்று வாழ்கிறானோ அவன் வாழ்க்கையிலேயே மூளை முடுக்கில் உட்கார்ந்திருக்கிற நமக்கு கண்களுக்கு முன்ன எந்த உயர்வும் எந்த